கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, ஐயோ உங்களுக்கு கேடு என்று ஆண்டவர் இந்த ஒரு சில நகரங்களை பார்த்து சொல்லுகின்ற ஒரு எச்சரிக்கை மணி என்பது நமக்கு நற்செய்தியாக இன்றைக்கு கொடுக்கப்படுகிறது. இது ஆண்டவரின் அருள் வாக்கு என்று நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஏன் இந்த ஒரு பகுதி நமக்கு நற்செய்தியாக அருள் வாக்காக அருளப்படுகிறது என்று சொன்னார்? அன்புக்குரியவர்களே, இது போன்ற நிகழ்வுகள் நிகழ்ந்திருக்கிறது. இனி நிகழாமல் நமது வாழ்விலே நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு முன் எச்சரிக்கையாக இந்த நற்செய்தி நமக்கு வருகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தியினுடைய மைய பொருள் என்னவென்று சொன்னால் மனமாற்றம். மனமாற்றம் என்பதுதான் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு வந்த ஒரே ஒரு காரணம். இந்த மாற்றம் என்பதை ஆண்டவர் எப்படியெல்லாம் கொண்டு வர முடியுமோ அப்படியெல்லாம் கொண்டு வருகின்றார். தொடக்கம் முதல் இந்த மனமாற்றத்தை நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். குறிப்பாக இஸ்ராயல் மக்களிடம் இந்த மனமாற்றத்தை அவர் எதிர்பார்த்தார். ஏனென்றால் அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். இந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் விடுதலை பெற்ற மக்களாக அவர்கள் வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு செல்ல வேண்டும். இதுதான் அவர்களுடைய மனமாற்ற நிகழ்வு என்பதாகும். இந்த நிகழ்வை, மனமாற்றத்தை அவர்களுக்கு கொடுப்பதற்காக ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கின்றார். அந்த தலைவர் பெயர்தான் மோசே என்பவர் ஆவார். அவருக்கு இந்த பெயர் எப்படி வந்தது என்பதை முதல் வாசகத்திலே நாம் கேட்டோம். அன்புக்குரியவர்களே, இது ஒரு எபிரேய பெயர். இதை இரண்டாக பிரிக்க வேண்டும். மோசே என்பது ஆங்கிலத்திலேயும் சரி மோசஸ் என்றும், எபிரேய மொழியிலே மூசா என்றும் இது அழைக்கப்படுகிறது. மூ என்றால் தண்ணீர், சா என்று சொன்னால் எடுக்கப்பட்டவன் என்று பொருள். தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டவன் மூசா. இந்த மோசே என்ற இந்த வார்த்தையை ஆண்டவர் அந்த ஒரு குழந்தைக்கு ஒரு காரண பெயராக அவர் செய்ய போகின்ற அந்த சேவையினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பணியாகவே கொடுக்கின்றார். எப்படி இந்த குழந்தை அந்த நைல் நதி தண்ணீரில் மூழ்காமல் தப்பிக்க வைத்தாரோ, அந்த தண்ணீரிலிருந்து எடுத்து கொள்ளப்பட வேண்டிய ஒரு சூழலை உருவாக்கினாரோ, அதே போன்று இந்த மோசே என்ன செய்ய வேண்டும்? செங்கடல் வழியாக இஸ்ராயல் மக்களை தண்ணீரிலிருந்து அங்கே அவர்களை எடுக்க வேண்டும். அடிமை நிலையிலிருந்து அவர்களை கடந்து வந்து உரிமை வாழ்விற்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நோக்கிலே தான் அன்புக்குரியவர்களே இந்த மாற்றத்தை கொண்டு வருகிறார். அதற்கு முன்பாக அவர்கள் பல்வேறு கஷ்டங்களை அனுபவிக்கின்றார்கள், இடர்பாடுகளை அவர்கள் மேற்கொள்கின்றார்கள். எப்படி என்று சொன்னால், பாலைவனத்திலே மன்னா பொழிகின்ற அந்த நேரத்திற்கு முன்பாக உணவில்லாமல் கஷ்டப்படுகின்றார்கள். எனவே உணவில்லையே என்று அவர்கள் முணுமுணுக்கிறார்கள். இறைச்சி இல்லையே என்று அவர்கள் குறை சொல்கின்றார்கள். தண்ணீர் இல்லையே என்று அவர்கள் தவிக்கின்றார்கள். இத்தனை நேரங்களிலும் ஆண்டவர் அவர்களோடு இருந்து உணவு, இறைச்சி, தண்ணீர் என்றெல்லாம் பல்வேறு உதவிகளை செய்கின்றார். இறுதியாக வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனை தான் செங்கடல். இந்த செங்கடல் ஆர்ப்பரித்து எழுகின்ற அந்த வேளையிலே இந்த கடலை நாம் எப்படி கடக்கப் போகிறோம் என்று அவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதிசயமான விதத்திலே அந்த கடலை அவர்கள் கடந்து செல்கின்ற அந்த ஒரு மாற்றத்தை தான் அவருடைய மனத்திலே ஏற்படுத்தினார். செங்கடலை கடந்தது என்று சொன்னால் ஒரு கட்டத்திலிருந்து முழுமையாக அவர்கள் அந்த செங்கடல் வழியாக, தண்ணீரின் வழியாக அவர்கள் இனி பழைய வாழ்விற்கு முழுக்கு போட்டுவிட்டு புதிய வாழ்விற்கு அவர்கள் நுழைகின்ற ஒரு புது என்ட்ரி, புது அறிமுகத்திற்கு, நுழைவுக்கு அவர்கள் வருகின்றார்கள். அதுதான் உரிமை வாழ்வு, அதுதான் வாக்களிக்கப்பட்ட நாடு. இந்த ஒரு மனமாற்றத்தை தான் ஆண்டவர் இயேசு தன்னுடைய வருகையிலே மக்களிடம் எதிர்பார்த்தார். அதுவும் குறிப்பாக இன்றைக்கு சொல்லப்படுகின்ற இந்த நகரங்களிலே அவர் வல்ல செயல்களை செய்கின்றார். மிக குறிப்பாக கப்பர்நாகுமே அந்த நகரத்தை பார்த்துத்தான் அவர் மிகுந்த ஆதங்கத்தோடு அவர் சொல்கின்றார், நீ வானலாவ உயர்த்தப்படுவாயோ? இல்லை, பாதாளம் வரைக்கும் நீ தாழ்த்தப்படுவாய். காரணம் என்ன? எவ்வளவு வல்ல செயல்கள் உன்னிடம் செய்யப்பட்டிருக்கிறது, ஆனால் நீங்கள் மனம் மாறவில்லை. ஒருவேளை சோதோம் இந்த இடத்திலே
இந்த மக்களுக்கு ஏற்பட்ட ஒரு அழிவு என்பது உனக்கு ஏற்படுகின்ற அழிவை விட அதிகமாக இருக்காது தீர்ப்பு நாளிலே என்று அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கின்றார். எனவே மனம் மாறுங்கள். மனமாற்றம் என்பதுதான் ஆண்டவர் இயேசுவினுடைய முதல் செய்தி. மார்க்கு நற்செய்தி முதல் அதிகாரம் 15ஆம் வசனம் மனம் மாறுங்கள் என்பதாகும். இந்த மனமாற்றத்தை தான் ஆண்டவர் கடைசி வரைக்கும் மக்களிடையே எதிர்பார்த்தார், மனிதர்களிடையே எதிர்பார்த்தார், தம் சீடரிடம் எதிர்பார்த்தார், அப்போஸ்தலரிடம் எதிர்பார்த்தார். ஆனால் சீடர்களோ அப்போஸ்தலர்களோ மனிதர்களோ இந்த முழுமையான மனமாற்றத்தை தரவில்லை என்பதுதான் அவருடைய கடைசி ஆதங்கமாக அமைந்திருக்கிறது. இன்றைக்கும் இந்த மனமாற்றத்தை ஒவ்வொரு திருப்பலியில் பங்கெடுக்கின்ற நம்மிடமிருந்தும் அவர் எதிர்பார்க்கின்றார். இந்த மனமாற்றத்தை தான் நாம் ஒவ்வொரு நாளும் பெற வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த திருப்பலி நமக்கு கொடுக்க வேண்டும். எனவேதான் மனம் மாறுங்கள், இல்லாவிட்டால் தீர்ப்பு நாளில் நமக்கு நிகழ்வது மிகவும் கடினமாக இருக்கும் என்ற வார்த்தைகளை நம்முடைய உள்ளத்திலே ஏற்போம். அதன்படி வாழ மனமாற்றம் பெற இத்திருப்பலியினுடைய அருளை வேண்டுவோம். ஆமென்.